இந்த கிளாசிக்கல் மியூசிக் ஆஃப் பாரத்தில் கர்நாடகம் மற்றும் ஹிந்துஸ்தானி அப்படின்னு ரெண்டு சொல்லலாம். கர்நாடக சங்கீதத்துக்கு சவுத் இந்தியா பேர் போனது, ஹிந்துஸ்தானி சங்கீதத்துக்கு நார்த் இந்தியா பேர் போனது. இந்த பாரதத்தில் கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகளான தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீக்ஷிதர், இவங்க 3 பேரையும் 3 ஜெம்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க 3 பேரும் நிறைய கீர்த்தனைகளை சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்குல இயற்றி புது புது ராகங்களையும் உருவாக்கினவங்க. ஆனால் இவங்களுக்கும் ரெஃபர் பண்ண ஒரு சோர்ஸாக இருந்தது தமிழில் பாடல்களையும் ராகங்களையும் இயற்றிய ஆதி மும்மூர்த்திகள் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் அப்படிங்கிற 3 பேர். ஆனால் இவங்களுக்கும் முன்னாடியே தோன்றி உருவானது தான் தமிழ் இசை. அதில் உபயோகப்படுத்தப்படும் பண், அதாவது ராகம்னு சொல்கிறாங்களே அந்த பண், தாளம், அதெல்லாம் தமிழ் மறைகளான வேதம், அதாவது வேதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிற வேதம் அப்படிங்கிறது தமிழில் மறை, தமிழ் மறைகளான எப்படி சமஸ்கிருத வேதங்கள் ரிக்யஜுர் சாம அதர்வன சொல்கிறோமோ, தமிழ் வேதம் தமிழ் மறை அப்படின்னு சொல்கிறது தேவாரம், திருவாசகம். அதை பாடுவதற்கு ஏற்ற மாதிரி பதிகங்களோட பண்களையும், அதாவது பண்ண சொன்னனே ராகம், அந்த பதிகங்களையெல்லாம் பாடுறதுக்கு ஏதுவோ பண்களையை இயற்றிய சமய குறவர்கள் 4 பேர். அதில் முதலாக உருவான பதிகம், அந்த பாட்டு திருஞான சம்பந்தர்கிட்ட இருந்து தான். அதுவும் கூட சீர்காழியில் அவருக்கு நீ தந்த ஞானப்பால் தான் காரணம். ஞானாம்பிகையே மீனாட்சி, 5 வயசு குழந்தை வாயிலிருந்து நீ கொடுத்த ஞானப்பால் வழியுது. பெத்த அப்பா அதட்டி ஏதுடா பால், யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டது தான் தாமதம். சம்பந்தர் உடனே தன் பதிகம் மூலமாக பதில் சொன்னாராம். தமிழ்மறையின் முதல் அடி நீ எடுத்து கொடுத்தது. தோடுடைய செவியன். அவங்க அப்பா கேட்டோடனே இந்த குழந்தை பதில் சொல்கிறான். காதில் தோடு அணிந்தவன், ரிஷபத்தில் ஏறி தூய்மையான சந்திரனை சூடிக்கொண்டு சுடுகாட்டில் இருக்கும் சாம்பல் பொடிய உடலெல்லாம் பூசி என் உள்ளம் கவர்ந்தவன், பிரமாபுரம் எனும் சீர்காழியில் அமைந்த என் பெருமான் இவன்தான். யாரு வந்தான் எனக்கு பால் கொடுத்தாவ அப்படின்னு அவர் பாடினாராம். தோடுடைய செவியன் விட ஏறி ஓர்த்துவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராள் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் பன்று அப்படின்னு அந்த ஞான சம்பந்தர் பாடினாரா. நான் பாடின மாதிரி இல்லை, அவர் ரொம்ப பிரமாதமாக பாடினார். நான் சும்மா ஏதோ இப்படித்தான் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கேன். சரி, ஓம்காரநாதத்தை ஆதாரமாக்கி 4 வேதங்களான ரிக்யஜுர் சாம அதர்வன ஒலி அலைகள் மூலமாக இயற்றப்பட்டது. ஓம்காரம் அப்படிங்கிற நாதத்தையே ஆதாரமாக வச்சு 4 வேதங்களான ரிக்யஜுர் சாம அதர்வன வேதங்கள் அந்த ஒலி அலைகளை வச்சே இயற்றி எழுதப்பட்டதாம். காயத்ரி தேவி வேத மாதா, வேதத்தின் மாதா காயத்ரி தேவி. அதற்கு தலைவன் ஈஸ்வரன், ஈஸ்வரியான வேத மாதா காயத்ரி தேவி தலைவி. யார்? நீதான் மீனாட்சி. அதே மாதிரி தேவார திருவாசகம்ங்கிற தமிழ் மறை உருவானதற்கு காரணமும் ஈஸ்வரியான நீதான். பெண் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்கிறதும் உண்டு. யார்? 3 ஜெம்ஸ் அவங்கள சொன்னேனே, யார்? தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீக்ஷிதர். அதே மாதிரி பெண் சங்கீத மும்மூர்த்திகள்னு இருக்காங்க. MS சுப்புலட்சுமி அம்மா, MS மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அம்மா, அவங்க குவீன் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அப்புறம் TK பட்டம்மாள், அந்த அம்மா TK பட்டம்மாள் அம்மா. அதுக்கப்புறம் ML வசந்தகுமாரி அம்மா. ஆனால் எப்போதும் என் குவீன் நீதான் மீனாட்சி. யூ ஆர் மை குவீன். நீ மதுரைக்கு குவீன்,
ஈறு 7 14 லோகங்களுக்கு குவீன், எனக்கு குவீன், என்னோட உள்ளத்துக்கு நீ தான் குவீன். நீ குவீன், சொக்கநாதன் கிங். யூ ஆர் மை கிங் அண்ட் குவீன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு பிரஜைங்கிற முறையிலையும் உங்ககிட்ட தான் வருவேன். எனக்கு இந்த பிறவியில் பிரச்சனை வந்தாலும் என்ன படைச்சவங்கிற முறையிலையும் உங்ககிட்ட தான் வருவேன். உன்னை விட்டு நான் எங்கே போக முடியும்? போகிறதுக்கு எங்கே இருக்க இடம்? எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்க. நீ இல்லாத இடம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? நீ இல்லாத இடம் ஏதாவது ஒரு வஸ்துல இருக்கா? நீ இல்லாத இடம் யாராவது கிட்ட இருக்கா? மீனாட்சி.